ஏப்ரல் 9 காணாமல் போனதாக கூறப்படும் டத்தின்ஸ்ரீ பமிலா லியூஏ வெளிநாடு தப்பி சென்றிருக்கலாம் என்ற சாத்தியக்கூறு உட்பட போலீஸ் துறை விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அவரின் நடமாட்டத்தை தடுத்துள்ளதோடு விசாரணையும் நடத்தி வருவதாக புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஐடிஷா முகமது தெரிவித்தார். பமேலாவின் பிள்ளைகளின் வாக்குமூலத்தை போலீஸ் பதிவு செய்யும். மேலும் சாட்சிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். அதோடு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக போலீசும் சாட்சியத்தை பதிவு செய்யும் நடவடிக்கையும் வரையப்பட்டு வருகிறது. இதுவரை 27 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் வேறு சில சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் தனது தரப்பினர் நிராகரித்துள்ளதாக ஐடிஷாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பமேலாவின் மகனிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான செயல்முறையை இன்டர்போல் ஏற்பாடு செய்து வருவதாக நேற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. புத்ராஜயாவில் உள்ள MACC தலைமையகத்திற்கு சென்று கொண்டிருந்த போது பமேலா கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சராவாக்கை சேர்ந்த ஒரு தொழிலதிபரின் மனைவியான பமேலா சிராஸில் இருந்து MACC அலுவலகத்திற்கு இ-ஹெயிலிங் சேவையை பெற்ற பிறகு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அவர் சென்ற வாகனத்தை 3 கார்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் பின்னர் போலீஸ் சீருடை அணிந்த நபர்களால் அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.